சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். கதிரேசன் நீங்க வந்து மாப்பிள்ளையும் வெண்பாவும் இல்லாத இந்த வீட்ல நீயே இருக்க, வெளியில போன்னு சொல்றாரு. ஒரே நாள்ல உலகமே எனக்கு எதிர மாறிடுச்சு தீபன் சார். மல்லி, இப்போ உங்க சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா தான் இருக்கு. நான் இப்பவே போய் விஜய் பாக்குறேன், நிச்சயமா அவர்கிட்ட பேசுறேன். சீக்கிரமா விஜய் வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நான் இன்னைக்கே போய் பாக்குறேன். சீக்கிரம் விஜய் கிட்ட பேசுங்க சார். அவர் எப்படியாவது வீட்டுக்கு வர ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு இந்த சமயத்துல உங்ககிட்ட பேசுறது மட்டும்தான் நம்பிக்கையா இருக்கு. நான் உடனே இன்னைக்கே போய் அவரை பாக்குறேன். நீங்க வருத்தப்படாதீங்க, சரிங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. என்ன தீபன், யார் போன்ல? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? விஜயோட ஃபேமிலியை பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப பொறாமப்படுறேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் புருஷன் பொண்டாட்டினா இவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. 2 பேரும் வெண்பா மேல அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. அவங்க வீடு டெய்லியில ஏதோ ஒரு விசேஷ நாள் மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு மொத்தமா நொறுங்கி போயிடுச்சேன். என்னை பார்க்கும் போதெல்லாம் மல்லியும் விஜயும், நீங்களும் தீபிகாவும் ஐஷுவும் 3 பேரும் ஒரு சந்தோஷமான ஃபேமிலியா சீக்கிரமே ஒண்ணு சேருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அந்த குடும்பமே நொறுங்கி போய் கிடக்கு. தீபிகா, சாரி, நான் உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்காகலாம் இதை சொல்லலை. மல்லி இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாங்க. அதை ஜஸ்ட் உன்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். தப்பா எடுத்துக்காத. நீ தான் வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்கியே, அதனால ஓ மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. பரவாயில்ல தீபன், நான் ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்கல. தீபிகா, இந்த கட்டத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது கொஞ்சம் சொல்ல. ரொம்ப பக்கமா போயிட்டு வெண்பாவை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா கண்டிப்பா வெண்பாவை பிடிச்சிடலாம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா தீபிகா? நேத்து அந்த ஆம்புலன்ஸ் பத்தின தகவலை எல்லா செக் போஸ்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதனால அந்த ஆம்புலன்ஸும் சென்னை விட்டு தாண்டாது. இங்கதான் கண்டிப்பா எங்கேயோ அவங்க மறைஞ்சிருக்கணும். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணா கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சிடலாம் தான், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். Thank you, Deepika. Thank you so much. டேய், இந்தா பிடி. இந்தா பிடி. பிடி. சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் இந்த பிஸ்கட்டை சாப்பிடுங்க. யாரும் சாப்பிடாம இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? உங்களை வாங்குறவங்க எலும்புந்தோளுமா இருந்தா வாங்க மாட்டாங்க, புரியுதா? ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? ஏய் வெண்பா, பிஸ்கட் எடுத்து துண்ணுன்னு சொன்னல, உனக்கு மட்டும் எல்லாத்தையும் தனியா சொல்லணுமா? ஏய், ஏன் அழுவுற? எனக்கு ஃபீவர் அங்கிள். ஃபீவரா இருக்கா? இவ்வளவு சூடா இருக்கு? ஜுரம் இருக்குதுடா. சூடா இருக்குது. இத ஏன் நீ முதல்லயே சொல்லல? நீங்க யாரும் கேட்கவே இல்ல. இப்படி ஜுரமா இருந்தா யாரும் வாங்க மாட்டாங்கடா. ஒரு பொண்ணு என்ன ரேட்டு தெரியுமா? பிசினஸ் பத்தி புரியாம இருக்க? அக்கா, கலாக்கா, அக்கா இங்க வாக்கா. என்னடா? ஏண்டா நீ ஏண்டா சும்மா மூச்சுக்கு 300 வாட்டி கலாக்கா கலாக்கான்னு கத்தி கூப்பாட்டு போடுற? வேணா கலா மாமின்னு கூப்பிடுவா இல்ல கலா சித்தின்னு கூப்பிடுவா? நீ ஒன்னும் கூப்பிட வேணாம். கொஞ்ச நேரம் தொணக்காம அமைதியா இரு, அதுவே போதும். ஐயே, எனக்கு மட்டும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா என்ன? இங்க பொழப்புக்கு பங்கம் வந்துரும் போல, அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டா. ரொம்ப சலிச்சுக்கிற. என்னடா பங்கம்? பிள்ளைங்களை தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கோம். பங்கம் வந்துருச்சுன்னா? இங்க ஒரு பிள்ளைக்கு ஜுரம் வந்துருக்குது. ஜுரத்தோட கூட்டு போனா வாங்க மாட்டாங்க, தெரியுமா? தெரியாத உனக்கு? யாருக்குடா ஜுரம்? இதோ முன்னாடி உட்காந்துருக்கு இந்த வெண்பா, இதுக்குதான். யாரு? அவ சொன்னாளா? டேய், அவ ஒரு சேட்டை பிடிச்சவடா.
அவ எதையாவது பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு நினைப்பா. அவ பேச்செல்லாம் கணக்குல சேர்க்காத. ஐயா, நான் தொட்டு பார்த்தேன்ற, நீ வேணா தொட்டு பாரு, உடம்பு அனலா கொதிக்குது. ஐயோ, ஆமாண்டா, என்னடா பண்றது? ஏக்கா, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம வேணா கூட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமாக்கா? டேய், இவ்வளவு வெளில கூட்டின்னு போறது ரொம்ப ரிஸ்க். சும்மா ஒரு மாத்திரை வேணா போட்டு பாப்போம். ஏக்கா, மாத்திரை போட்டா மறுபடியும் காய்ச்சல் வரும். அதுவும் கொண்டு போற சமயத்துல காய்ச்சல் வந்தா பிரச்சனை ஆயிருக்கா. ஊசி போட்டாதான் சரியாகும். அப்ப ஒண்ணு செய், வெங்கின்னு இங்க ஒரு கம்பவுண்டர் இருப்பான், அவனை இங்க கூட்டிட்டு வா. அவன் ஏதாவது ஊசி போட்டு சரி பண்ணிடுவான். ஆ? வெங்கியா? ஆ, ஆ. வெங்கி ஊசி போட்டா சரியாயிடும். ஆ, ஆ. சரி, நான் போய் கூட்டு வரேன். டேய், பாத்துக்கங்க சரியா? நான் போய் கூட்டின்னு வரேன், பாத்துக்கிட்ட. ஏய், அவங்க வந்து ஊசி போடுவாங்க. ஆ? அது வரைக்கும் நீ அழாம இருக்கணும், சரியா? ஆ, சரியாயிடும். ஆ. ஏய், விஜய், என்ன ஆச்சு? என்ன இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க? நான் ஏதோ சின்ன அடி தான் பட்டிருக்கோன்னு நினைச்சேன். கொஞ்சம் பெரிய அடிதான் தீபன். இல்ல, நீங்க ஹாஸ்பிடல் போய் கால் பண்றேன்னு சொன்னீங்களா? உங்ககிட்ட இருந்து கால் வரலன்ற உடனே சரியாயிடுச்சு போலன்னு நான் நினைச்சேன். மல்லி சொல்லிதான் உங்களுக்கு பிராக்சர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். யார பத்தியும் பேசாதீங்க தீபன், அதை விடுங்க. விஜய், 1-2 நாள்ல சரியா போற விஷயத்த இப்படி ஜென்ம பகை மாதிரி பேசுறீங்களே. விஜய், நாளைக்கே கூட வெண்பா கிடைச்சிருவா. அதுக்கப்புறமும் நீங்க மல்லிகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? என் பொண்ணு சீக்கிரம் கிடைச்சிடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தீபன். ஆனா என் பொண்ணு கிடைக்கிறத மட்டும் லேட் ஆச்சுன்னா எனக்கு உங்க மேலயுமே கோவம் வரும். நீங்க அந்த இடத்துல இருந்தும் தானே என் பொண்ணை தொலைச்சிங்க. விஜய், நடந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். நானும் மல்லியும் வெண்பாவை எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போயோ இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போயோ தொலைக்கல. ஐ மீன், அங்க நடந்த எதுவும் எங்க கேர்லெஸ்னஸ்னால அது நடக்கல. உங்களுக்கும் மல்லிக்கும் வேண்டாதவங்க யாரோ இதை திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அண்ட் நடந்த விஷயத்த அனலைஸ் பண்ணி பார்த்தா இது வெண்பா வீட்டுல இருந்தா கூட நடந்திருக்கும். இது சைல்ட் மிஸ்ஸிங் இல்ல விஜய், கிட்னாப். இதை நீங்க வேற மாதிரி தான் பார்க்கணும். எங்களுக்கு வேண்டாதவங்கன்னா உங்க மிஸ்ஸஸ் மட்டும் தான் தீபன். தீபிகா வேற ஒருத்தங்களா இருந்திருந்தா அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு கூட இந்நேரம் நான் பார்த்திருக்க மாட்டேன். அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சு இந்நேரம் என் குழந்தைய நான் மீட்டிருப்பேன். அவங்க உங்க ஒய்ஃப்ங்கிறதுனால தான் என்னால சிவியரா நடந்துக்க முடியல. தீபிகாவை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தெளிவா எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. விஜய், இந்த விஷயத்துல தீபிகா மேல எந்த தப்பும் இல்ல. தீபிகா அதுல இன்வால்வும் ஆகல. இன்னும் சொல்ல போனா தீபிகா நமக்கு வெண்பா கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்றா. இன்ஃபர்மேட்டிவா பேசிட்டு இருக்கா. அந்த கேங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த கேஸை பாக்குற இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. நிச்சயம் தீபிகா வெண்பாவை மீட்டு கொண்டு வந்துருவா விஜய். இப்ப கூட அவளும் என் கூட வந்து உங்களை பார்க்கணும் தான் சொன்னா. ஆனா நான் தான் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அவளை விட்டுட்டு வந்துட்டேன். விஜய், அவ பழைய தீபிகா இல்ல விஜய். அது கூடி செய்யற உங்களுக்கே புரியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க தீபன், என் உள் மனசுல சில விஷயங்கள் படுது. நீங்க மல்லி தீபிகா நீங்க 3 பேரும் சம்பந்தப்பட்டு தான் என் பொண்ணு காணாம போயிருக்கா. உங்க 3 பேரையும் என்னால மன்னிக்கவே முடியாது. விஜய், நீங்க என்னையும் தீபிகாவையும் தப்பா நினைக்க. நான் அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஆனா மல்லியை நீங்க தப்பா நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல விஜய். அவங்க எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? உங்க அளவுக்கு அவங்களுக்கும் பெயின் இருக்கு விஜய். நீங்க அவங்கள ரொம்ப காயப்படுத்துறீங்க. அன்னைக்கு மார்ச்சோல போய் அவங்க குழந்தைய தேட்டப்ப கூட அவங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி நீங்க வீட்டுக்கே வராம ஆபீஸ்லயே ஸ்டே பண்றீங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? செத்து போயிடலாம் போல இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. தீபன், உங்க யாருக்கும் நான் எவ்வளவு அழுறேன்னு தெரியாது, எவ்வளவு காயப்பட்டிருக்கேன்னு தெரியாது. இவ்வளவு கால் வலியோட கூட என்னால இங்க இருக்க முடியல, ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருக்க முடியல. என் பொண்ணை பத்தி சின்ன தகவல் கிடைச்சிராதா நான் போய் அவளை மீட்க மாட்டானா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனால இங்க யார பத்தியும் பேசாதீங்க. நான் என் பொண்ணை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தனியா அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் தீபன். விஜய், நீங்க என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் இங்கே இருந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் போவேன். அதனால
நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பேசாம இங்கேயே உட்காந்துருக்கேன். சார், காஃபி எடுத்துக்கோங்க. காப்பி எல்லாம் வேண்டாமா? அவ எப்படி திமிரா பேசிட்டு போறா? நாம அவளை இன்னும் விட்டு வச்சிருக்கோம். அன்னைக்கே அவ கதையை முடிச்சிருக்க வேண்டியது. அவ தப்பிச்சு நடுவீட்ல வச்சு என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான். இத்தனை நாள் தான் விஜய் மாமாக்காகவும் வெண்பாக்காகவும் பார்த்தோம். இப்பதான் வெண்பாவே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே. விஜய் மாமாவே அவளை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறாரு. இதுதான் நல்ல டைம். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிடலாம்ப்பா. மாப்பிளைய நம்ப முடியாதுமா. அவ கூட சண்டை போடுவாரு. அவரு சண்டை போடுறாருன்னு நாமளும் குரலை ஒசத்தனோம்னா ஏன் பொண்டாட்டியை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவரை நம்பி எல்லாம் காரியத்துல இறங்க முடியாதுமா. ஆனா சார், நீங்க இந்த தடவை விஜய நம்பி தாராளமா ஒரு காரியத்துல இறங்கலாம். விஜய் ஏற்கனவே மல்லியை கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கான். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி தான் வைப்பான். இப்போ லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டிருக்கு. என்ன விஷயம் மாட்டிருக்கு? நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும்னா பாருங்களேன். அப்படி ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. அதான் நிஜம். ரொம்ப சர்ப்ரைஸ்ல வைக்காதீங்க, சொல்லுங்க. அந்த மல்லி கன்சீவ் ஆயிருக்கா. என்னம்மா சொல்ற? கன்சீவ் ஆயிருக்காளா? ஆமா சார், அதான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், ஹாட்டஸ்ட் நியூஸ். அவ கன்சீவ் ஆயிருக்கா. அவ குழந்தையெல்லாம் பெத்துக்கவே மாட்டேன், வெண்பாவை தான் குழந்தையா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க என்ன ராஜி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க? அப்படிதான் முதல்ல சொல்லி விஜயையும் ஏமாத்தி வச்சிருந்தா. ஆனா இப்ப எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டால, நல்ல ராணி மாதிரி உக்காந்துட்டால, அதான் அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டா. இது நடந்து எவ்வளவு நாளுமா இருக்கும்? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் மயக்கடிச்சு விழுந்தா. அன்னைக்குதான் விஜய் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அப்பதான் இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா எக்ஸாக்ட்டா எத்தனை நாள் ஆயிருக்கும்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் ராஜி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த நாகு மல்லியும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் எனக்கே தெரியும். மாப்பிளைக்கு இந்த விஷயம் தெரியுமா ராஜி? அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப வெண்பா காணாம வேற போயிருக்கால, அதனால அவன் கிட்ட மெதுவா சொல்லலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. கேவலமா இருக்கு. தாய் இல்லாத பிள்ளைக்கு தாயா இருப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவ குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறாளா? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதே மாதிரி நம்ம குழந்தையும் பாத்துப்பாளா? இப்பவே குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா, அதை எப்படி பாத்துப்பா? இத நான் சும்மா விட மாட்டேமா. நிச்சயம் மாப்பிள்ளைகிட்ட இதை கேட்பேன். அந்த மல்லி எப்பயும் இந்த திட்டத்தோட தான் வீட்டுக்குள்ள வந்தாப்பா. அதுதான் அந்த விஜய் மாமாக்கு புரியவே இல்லையே. விஜய்க்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட ஒரு விஷயம் புரியவே இல்ல. உங்க எல்லாருக்குமே அவ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. என்னம்மா தெரியல? நீங்க எல்லாரும் அந்த மல்லி தற்செயலா தானே வெண்பாவை தொலைச்சிட்டான்னு நினைக்கிறீங்க. ஆனா அவ தற்செயலாலாம் ஒண்ணும் தொலைக்கல. தனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, இப்ப எதுக்கு வெண்பா வீட்டுல இருந்துகிட்டுன்னு பிளான் பண்ணி தான் வெண்பாவை யாரையோ விட்டு கிட்னாப் பண்ண வச்சிருக்கா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவ ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவளை வெட்டி பொலி போட்டுருவேன். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா எங்களை? அதோட ஏற்கனவே நாங்க ஒரு பொம்பளை புள்ளைய பறி கொடுத்துருக்கோம். இந்த புள்ளையையும் பறி கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்காளா? அது மட்டும் இல்ல, அவ குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா சார்? நம்ம எல்லாருமே நல்லா பேசுறோம், ஆனா எதையுமே செயல்படுத்த மாட்டோம். அதனாலதான் இன்னுமா அவ மஞ்சள் குளிச்சிட்டு இருக்கா. இனிமே அவ தப்பிக்கவே முடியாதுமா. மாப்பிள்ளை இப்ப வரட்டும். ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். ஒண்ணு வெண்பா இங்க வரணும், இல்லன்னா அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த ரெண்டுல ஒண்ணு இங்க நடக்குதா இல்லையான்னு பாரு. ஆமாப்பா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் மாமா கிட்ட இத பேசி முடிவு பண்ணிட்டு தான் போகணும். எவ்வளவு தெளிவா காய் நகர்த்தி இருக்கா. அப்பா, இனி நம்ம மட்டும் போராட வேண்டியதில்லை. பாதி விஷயத்த அப்பாவும் பொண்ணும் பாத்துப்பாங்க. மல்லி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 4-5 நாளாவே எந்த வேலையும் செய்யல. வீட்ல எல்லா இடத்துலயும் தூசி படிஞ்சிருக்கு. வெண்பாக்கு தூசினா அலர்ஜி. அவ திடீர்னு வந்துட்டானா தும்மா ஆரம்பிச்சிடுவா. அதான் தூசி தட்டிட்டு இருக்கேன். இன்னும் வெண்பாவே கிடைக்கலையே மல்லி.
கிடைச்சு அவ வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். நீ முதல்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. இங்க பாரு மல்லி, இந்த சமயத்துல எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வேலை செஞ்சுக்கலாம். வெண்பா வீட்ல இல்ல அண்ணி, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படவே முடியல. வெண்பா ஞாபகமாவே இருக்கு. இன்னும் எத்தனை நாள்னு நினைக்கிற? இன்னும் 2-3 நாள் தான். வெண்பா கண்டிப்பா வந்துருவா. அதுக்கப்புறம் அவளும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருப்பா பாரு. என்னன்னு ஏதாச்சும் பொருளை விட்டுட்டேனா? யார் மல்லி இது? அண்ணி, நான் வரும்போது இந்த அண்ணனோட ஆட்டோல தான் வந்தேன். என்னன்னு, என்ன விஷயம்? அம்மா, உங்க பொண்ணை காணோன்னு அழுதுட்டு இருந்தீங்கல்ல, என் மனசு கேட்கலம்மா. எங்க ஏரியால ஒரு அம்மா இருக்கா. அவ இந்த மாதிரி பிள்ளைகளை கடத்திட்டு போய் விக்கிற கும்பலோட வேலை செஞ்சிட்டு இருக்கா. மனசு கேட்காம அவகிட்ட போய் பேசினேம்மா. அவ சொல்றா, இது மாதிரி கடத்தின பிள்ளைகளை பெரும்பாலும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்களாம். அங்க இருந்துதான் அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல உறுப்புகளை திருடுறதுக்குன்னு பிரிச்சு அனுப்புவாங்களாம். போலீஸே அவங்கள தொட முடியாதாம்மா. ஆனா வேண்டப்பட்டவங்க யாராவது வந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு குழந்தைகளை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு நீ அழுதது மனசுக்குள்ளேயே நின்னுச்சு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போகலான்னு வந்தேம்மா. அவங்க இங்கதான் இருக்காங்கன்னா அவங்கள போலீஸ் புடிச்சு உள்ள போட வேண்டியதானே? எதுக்கு இன்னும் விட்டு வச்சிருக்காங்க? கொட்டையில போறவங்க. இப்படி எத்தனை அநியாயம் இந்த ஊர்ல நடக்குதுன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தா நமக்கு தாமா நஷ்டம். நாம போய் நம்ம குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோம். நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியாம போயிடும். அண்ணி, நான் போயிட்டு வரேன். நம்ம வெண்பா அங்க இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். நீ தனியா போக வேண்டாம் மல்லி, நானும் கூட வரேன். இல்லம்மா, அங்க நிறைய ஆளுங்களை உள்ள விட மாட்டாங்களாம்மா. ஒருத்தரை மட்டும்தான் விடுவாங்களாம். பொண்ணோட அம்மா இல்ல அப்பா அவங்கள மட்டும்தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புனாங்கம்மா. அது எப்படிங்க எங்க பொண்ணை மட்டும் தனியா அனுப்ப முடியும்? நானும் கூட வருவேன். அது ஏதோ ஆபத்தான இடம்னு வேற சொல்றீங்க. அங்க போய் தனியா எங்க பொண்ணை அனுப்ப முடியுமா? அண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல மல்லி, அப்படியெல்லாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது. நம்ம 2 பேரும் போறதுனா போவோம், இல்லனா விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம காத்திருப்போம். அம்மா, போலீஸ்க்கெல்லாம் போனா குழந்தைய பார்க்கவே முடியாது. அவங்க பெத்தவங்களுக்காக மட்டும்தான் கொஞ்சம் மனசு இறங்கி வருவாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நானும் கூட வருவேன். கொஞ்சம் தூரம் வேணா தள்ளி நின்னுக்கிறேன். ஆனா மல்லி கூட அந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவேன். அண்ணே, என் அண்ணியும் வரட்டும். அவங்க தள்ளி நின்னுப்பாங்க. நான் மட்டும் வந்து குழந்தைய பாக்குறேன். சரிம்மா. மல்லி, ஒரு நிமிஷம் இரு. வா போலாம். அண்ணே, வாங்க போலாம். அண்ணே, இங்கதான் வரேன்னு சொன்னாங்களா? ஆமாம்மா. மணி 4 ஆயிடுச்சு, என்ன இன்னும் வரலையே? இப்ப வந்துருவாங்கம்மா. ஒருவேளை நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைச்சிட்டாங்களா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை போய் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அதை சர்வீஸ் மாதிரி அவங்க பண்றாங்க. அதை கேள்விப்பட்டுதாம்மா நானே அவங்கள பார்க்கலாம்னு சொன்னேன். கண்டிப்பா வருவாங்கம்மா. இந்தாங்க மேடம், பணம் நான் கொடுக்குறேன். பணத்தை உள்ளவை. நீ கொடுக்கற பணத்துக்காகலாம் நான் இங்க வரல. ஒரு பொன் குழந்தைய காப்பாத்துற பாக்கியம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல வந்திருக்கேன். நீ பேசாம இரு. அக்கா, இந்த பொண்ணு பேரு தான் மல்லி. இவங்களோட பொண்ணு தான் காணாம போன குழந்தை வெண்பா. பெண் குழந்தைய கவனமா பாத்துக்க வேண்டாமா?
நீங்க பாதுகாப்பான இடம் நம்புற எல்லா இடத்துலயும் குழந்தைய தூக்கிட்டு போக ஒருத்த உட்கார்ந்து இருப்பான். கழுகு மாதிரி ரோட்டையே பாத்துட்டு இருப்பான். அவனெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அசர்ற நேரம் பார்த்து தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா குழந்தைய திருடினா நிறைய பணம், அதுலயும் பெண் குழந்தைன்னா 2 மடங்கு பணம். நீங்க எல்லாம் எவ்வளவு கவனமா இருக்கணும்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைன்னு நெஞ்சில வச்சு பாத்துக்கணும், புரியுதா? எப்பவும் கவனமா தான் இருப்பேன்க்கா. அவங்க டிராமா பண்ணி பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. தம்பி எல்லாத்தையும் சொன்னாரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சென்னையில எங்க குழந்தை தூக்குனாலும் அங்கதான் கொண்டு வந்து விற்பாங்க. தினமும் கடத்துற குழந்தைங்கள 1 வாரம் வச்சிருந்து மொத்தமா ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்பிடுவானுங்க. அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உன் குழந்தை அங்க இருந்தா அவங்க கையில காலையாவது விழுந்து நான் வாங்கி தரேன். அது என் பொறுப்பு. ஆனா பணம் கேட்பாங்க. பணம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். கண்டிப்பா கொடுத்துடலாம். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம்க்கா. சரி, நம்ம வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு தான் ஆபத்து. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.